friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அட்ஜெக்டிவ் அந்த டாப்பிக்கை பற்றி படிக்க போகிறோம். ஒரு நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வேர்ட் தான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள், மீரா இஸ் அ கிளவர் கேர்ள். இங்கே கிளவர் தான் அட்ஜெக்டிவ். ஏன்னா மீரா எப்படிப்பட்ட கேர்ள்? கிளவர் கேர்ள். அந்த மீரா எப்படிப்பட்டவ அப்படின்றது நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுனால கிளவர் அப்படின்றது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவில் 8 டைப்ஸ் இருக்குது. என்னெல்லாம்னா டிஸ்கிரிப்டிவ், நியூமரல், குவான்டிடேட்டிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ், பொசசிவ், ப்ராப்பர், எக்ஸ்க்ளமேட்ரி. இதை பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ் ஒரு நபரையோ இல்லை திங்ஸையோ அதோட குவாலிட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வார்த்தையை, ஒரு அட்ஜெக்டிவை நம்ம டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சாம் இஸ் அ குட் பர்சன். சாம் ஒரு நல்ல மனிதர். இங்கே சாம் எப்படிப்பட்ட மனிதர், எப்படிப்பட்ட குவாலிட்டியை விவரிக்கிறதுல. ஸோ குட் பர்சன், அந்த குட் அப்படின்றது தான் டிஸ்கிரிப்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், நியூமரல் அட்ஜெக்டிவ். பேருக்கு ஏற்ற மாதிரி எத்தனை நபர்கள் இல்லை எத்தனை பொருட்கள், அந்த மாதிரி எத்தனை அப்படின்னு நியூமரிக்கல் வேல்யூவை குறிக்கிற ஒரு அட்ஜெக்டிவை வந்துட்டு நம்ம நியூமரல் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், 2 boys play football. 2 பையன்கள் கால்பந்து விளையாடுகிறார்கள். எத்தனை பையன்கள், அதாவது நவுனை எத்தனை நவுன் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஒரு கொஷின் எழுப்புறோம்ல, அதுக்கு ஆன்சர் 2 பையன்கள். இதை குறிக்கிற ஒரு அட்ஜெக்டிவை நம்ம நியூமரல் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2 பையன்கள், அந்த 2 அப்படின்றது தான் நியூமரல் அட்ஜெக்டிவ். தேர்ட், குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ். குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்றது வந்து எவ்வளவு குவான்டிட்டி ஒரு நவுன் இருக்குது அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு அட்ஜெக்டிவை நம்ம குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஐ drank some water. நான் சிறிது தண்ணீர் குடித்தேன். இங்கே பர்டிகுலராக எந்த ஒரு நம்பர் வேல்யூவும் நம்ம சொல்லலை, ஒரு குவான்டிட்டியை மென்ஷன் பண்ணுறோம். சிறிதளவு, நான் சிறிதளவு தண்ணி குடித்தேன். அப்போ அந்த சிறிதளவு, அந்த சம், அதுதான் குவான்டிடேட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஒரு சென்டென்ஸில் ஒரு பொருளையோ ஒரு நபரையோ குறிப்பாக டிஸ்கிரைப் பண்ணுற உதவுற ஒரு அட்ஜெக்டிவை நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ், தட், தோஸ். இந்த மாதிரி நம்ம பர்டிகுலராக ஒரு விஷயத்தை பற்றி ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறதுக்கு, பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறதுக்கு நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், கிவ் மீ தட் ரெட் கலர் பென். அந்த சிவப்பு கலர் பேனாவை என்னிடம் தா. இங்கே பர்டிகுலராக அந்த ரெட் கலர் பேனாவை பற்றி கேட்குறதுனால தட் அப்படின்றது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், இன்ட்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ். வினாக்களை எழுப்பி ஒரு நவுனை பற்றி கேட்டால் அது இன்ட்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஹூஸ் பென் இஸ் திஸ். யாருடைய பேனா இது. இங்கே ஹூஸ், ஒரு பென் வந்து நவுனு, அந்த பென்னு யாரோடதுன்னு நம்ம கேட்குறோம்ல, ஹூஸ் பென் இஸ் திஸ். அப்போது அந்த யாருடைய, அதுதான் இன்டரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், பொசசிவ் அட்ஜெக்டிவ். பேருக்கு ஏற்ற மாதிரி யாரிடம் பொருள் இருக்கிறதோ அல்லது யாருடையதோ, என்னுடையது, அவனுடையது, இந்த மாதிரி ஒரு பொசசிவ் நேச்சரை சொல்கிற ஒரு அட்ஜெக்டிவை நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஐ லவ் மை ஃபேமிலி. எனக்கு என்னுடைய குடும்பத்தை மிகவும் பிடிக்கும். இங்கே மை அப்படின்றது தான் பொசசிவ் அட்ஜெக்டிவ். என்னுடைய குடும்பம், அப்போ என்னுடைய அந்த மை, அதுதான் பொசசிவ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். நம்ம ஏற்கனவே ப்ராப்பர் நவுன் பற்றி படிச்சிருக்கோம். குறிப்பிட்டு சொல்கிற ஒரு நவுனை நம்ம ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்பர் நவுன்லேருந்து உருவாகிற ஒரு அட்ஜெக்டிவை நம்ம ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லவ் இந்தியன் ஃபுட். எனக்கு இந்திய உணவுகள் மிகவும் பிடிக்கும். இங்கே இந்தியன், இதுதான் ப்ராப்பர் அட்ஜெக்டிவ். பர்டிகுலராக ஒரு நாட்டோட உணவை பற்றி நம்ம சொல்கிறோம்ல,
அப்போது இங்கே இதுதான் இந்தியன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன், சைனீஸ், பிரிட்டிஷ் இந்த மாதிரி வர்றது எல்லாமே நம்ம ப்ராப்பர் அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லாஸ்ட் எக்ஸ்க்ளமேட்டரி அட்ஜெக்டிவ். வியப்பை ஏற்படுத்தக்கூடிய இல்லை ஆச்சரியக்குறி ஏற்படுத்தக்கூடிய வாக்கியங்களுக்கு அதில் வர நவுனை டிஸ்கிரைப் பண்ண உதவுற அட்ஜெக்டிவை நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் அ பியூட்டிஃபுல் ரோஸ். எவ்வளவு அழகான ரோஜா. இங்கே ரோஜான்றது வந்துட்டு ஒரு நவுன். எவ்வளவு அழகான ரோஜா, பியூட்டிஃபுல், இதுதான் எக்ஸ்க்ளமேட்டரி அட்ஜெக்டிவ். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அட்ஜெக்டிவ் அண்ட் டைப்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஒரு 3 questions நான் போஸ்ட் பண்ணுறேன். இதோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் question, I have sufficient money for shopping. இதில் எந்த அட்ஜெக்டிவ் இருக்குது? செகண்ட், which movie do you like more? இதில் எந்த அட்ஜெக்டிவ் இருக்குது? தேர்ட், is that your car? இதில் எந்த அட்ஜெக்டிவ் இருக்குது? எனக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் அட்வர்ப்காக 3 questions போட்டிருந்தோம். அதோட ஆன்சர்ஸை இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட், they built a house nearby. இதில் adverb வந்து நியர்பை. என்ன அட்வர்ப்னா adverb of place. செகண்ட், he played well. இங்கே well அப்படின்றது தான் adverb of manner. தேர்ட், he strongly believed that. இங்கே strongly அப்படின்றது adverb of degree. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.